யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் வஜ்ரனகாய வித்மகே தீஷ்டதனுஷ்டாய தன்னோ நரசிம்மம் சூர்யாத். நம்ம நட்சத்திர பலன்கள் பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு நட்சத்திரம் வீடியோவா வெளில வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆருத்ரா திருவாதிர நட்சத்திரம், சிவபெருமானின் ஒரு அம்சமான நெட்ராஜரின் நட்சத்திரம் ஆருத்ரா. ஆருத்ரா நட்சத்திரம் அப்படின்றது நெட்ராஜருக்கு மிக விசேஷமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியாக ராகு பகவான் விளங்குகிறார். எனவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முழுமையான பலன்களை பெறவும் தோஷங்களை நீங்கவும் வழிபட வேண்டிய முதன்மை கடவுள் சிவபெருமான் ஆவார். இந்த நட்சத்திரத்துல இருக்க ராகுவோட தோஷங்கள் நீங்கவும் இந்த நட்சத்திரத்துல இருக்கிற பிறந்தவங்களுக்கான முழுமையான பலன், ஆருத்ரா நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான முழுமையான பலன் அடைய நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எப்பவுமே சிவபெருமான். சிவபெருமானை நீங்க அனுதினமும் வழிபட்டாலே உங்களுக்கு என்னென்ன தடை இருக்கோ அந்த தடையெல்லாம் நீங்கி உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். இதுல என்னென்ன பண்ணணும், வழிபாட்டு முறை பிளஸ் அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சிவபெருமான், அதாவது சிவபெருமான்றது நெட்ராஜர். நிறைய சிவன் கோயில நீங்க நெட்ராஜர் சிவமூர்த்தி இருக்கு. அதுல ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு அங்க சிதம்பரத்துல எப்படி நெட்ராஜருக்கு அபிஷேகம் பண்றாங்களோ அதே மாதிரி இங்கேயும் நெட்ராஜருக்கு ஆருத்ரா அபிஷேகம், ஆருத்ரா தரிசனம். அது சிவபெருமான் கோயில்ல, சிவனோட கோயில்ல நெட்ராஜர் இருக்கிற ஸ்தலத்துல இதை பண்ணிட்டு வராங்க. அந்த ஆருத்ரா தரிசனத்துக்கு நீங்க போய் நெட்ராஜரை வழிபட்டுட்டு நெட்ராஜருக்கு 2 நெய் தீபம் ஏற்றி உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கனாலே சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை நீங்கி சகல சௌபாகியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு வழிபாடு ஆருத்ரா நட்சத்திரம். அது மட்டும் இல்லாமல் ராகு பகவான், ராகு தோஷம் அகல துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மன் வழிபாடு, அப்படி இல்லைன்னா ராகு பகவானுக்கு நாகராஜரை வழிபடுவது சிறப்பு. துர்க்கை அம்மன் வழிபாடு அப்படின்றப்போ இந்த ராகு தோஷத்துல இருந்து வெளியில வர, ராகுவோட தாக்கத்துல இருந்து வெளியில வர ஆருத்ரா, அதாவது திருவாதிர நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையில வர ராகு கால பூஜை நேரத்துல துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழத்துல தீபம் போட்டு வழிபட்டுனே வந்தீங்கனாலே சகல செல்வங்களும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் உங்களுக்கு. மேலும் ராகு தோஷம் நீங்கி உங்களுக்கு எல்லாமே என்னென்ன தடை ஏற்பட்டிருக்கோ அந்த தடைகள்லாம் நீங்கி மேலும் மேலும் வெற்றி பெறறதுக்கான ஒரு வழி வகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு இது. அது மட்டும் இல்லாமல் சிறப்பு ஸ்தலம் அப்படின்னு சொன்னா திருவாதிர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சென்னை திருவெற்றியூரில் உள்ள, அதாவது இங்க சென்னையில திருவெற்றியூர்ல உள்ள இங்க சென்னை வாசிகளுக்கு மட்டும் இதே வெள்ள பக்கத்துல வேற என்ன சிதம்பரத்துல இருந்தீங்கன்னா சிதம்பரம் நெட்ராஜரியை வழிபடலாம். இங்க சென்னை திருவெற்றியூர்ல உள்ள தியாகராஜர், அதாவது வடிவுடை அம்மன் கோயில்ல தியாகராஜரை போய் வழிபட்டு வருது அவ்வளோ சிறப்பு, அவ்வளோ நல்லது. முடிஞ்சா உங்க நட்சத்திரத்தை அன்னைக்கே நீங்க போயிட்டு மாசம் உங்களோட திருவாதிர நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பா இருக்கும், அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும். உங்களுக்கு ஏற்பட்டிருக்க தடையும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வழிபாடா இருக்கும். இது நட்சத்திரத்திற்கு நான் சொல்ற பொது பலன். தயவுசெய்து நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நற்பதிவில்